ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டாக்டர் தர்ஷு vlogs. இன்றைக்கி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுதான் பிரெஸ்ட் ஃபீடிங். பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி டாப் டு பாட்டம் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் எக்ஸ்க்ளூசிவ்லி 6 months ஃபுல்லாக வெறும் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் நம்ம கொடுக்க சொல்லுவாங்க, சரிங்களா? ஏன்னா மதரோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே பிரெஸ்ட் மில்க் மூலமாக பேபிஸ்க்கு போகிறதுனால ஆன்டிபாடிஸ், எதிர்ப்பு சக்தி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா மதர் டு பேபி கான்டாக்ட், அந்த ஒரு பாஸ், அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இன்க்ரீஸ்டாக இருக்கும். பேபி நல்லா நம்மக்கிட்ட ரொம்ப செக்யூர்டாக, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அடிக்வேட் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்தாலுமே மதர்ஸ்க்குமே ரொம்ப நல்லது. பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் ஓவேரியன் கேன்சர், ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு விதமான ஒரு சான்ஸு. ஸோ இன்னொன்று என்னென்னா நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பியோர் லவ் ஒன்று கிடைக்கும். ஸோ பிரெஸ்ட் மில்க் வரல, சில மதர்ஸ்க்கு பிரெஸ்ட் மில்க் கொடுக்காத சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எதர் இன்ஃபெக்ஷன், ஹைலி கண்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன், அப்புறம் மதருக்கு ஃபீடிங் பத்தலை, ஸோ அந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் மதர்ஸ் யாருமே கில்ட்டாக ஃபீல் பண்ணவே வேணாம். உங்கள் பீடியாட்ரிஷியன் உங்களுக்கு ஃபார்முலா ஃபீடிங் ஒரு அதர் ஃபீடிங்கை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பேபிக்கு வெயிட் கரெக்டாக இருக்கணும், நியூட்ரியன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் பத்தலை, ஸோ அதனால் மற்றவங்க நிறையா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பேபிக்கு கரெக்டாக கிடைக்குதா, பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்காட்டினாலுமே நம்ம தான் அம்மான்னு தெரியும். நம்ம சுச்சுவேஷன் மற்றவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அதனால் நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. பேபிக்கு எந்த ஃபீடிங் கிடைக்குதோ அதை கரெக்டாக கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் திங், எவ்வளோ பிரெஸ்ட் மில்க் நம்ம கொடுக்குறது, அது ஒவ்வொரு பேபியை பொறுத்து வேரி ஆகும். நியூபார்ன் டைமில் பேபி பிறந்தோடனே நார்மலாக மதர்ஸ்க்கு பிரெஸ்ட் ஃபீடிங்கே வராது, தண்ணி மாதிரி வரும். அது கொலஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு கொஞ்ச நாளில் பிரெஸ்ட் ஃபீடிங்கே இருக்காது. ஸோ அதனால் ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு எடுப்பாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பீரியடில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 28 daysக்கு கொஞ்சம் ஃபீடிங் நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு 2 hours once, 3 hours once அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பேபி டக்குன்னு சுகர் லெவல் கம்மியாக போகும். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண சொல்லுவாங்க. அதுக்காக எழுப்பி ஒவ்வொரு டைமும் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலர் டைம் சில பேபிஸ் ஒவ்வொரு பேட்டர்ன் மாதிரி இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்னுக்கு அவங்க அடாப்ட் ஆகிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டே பை டே பேபியே ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. சில பேபிஸ் நைட் டைம் அதிகமாக ஃபீடிங் எடுத்துப்பாங்க, சில பேர் டே டைம் அதிகமாக ஃபீடிங் எடுத்துப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு பேபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் கரெக்டாக கொடுக்குறோம். அது எப்படி தெரியும்னா பேபி வெயிட் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பேபி நல்லா ஆக்டிவாக, பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்தோடனே நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அப்புறம் பேபி யூரின் அவுட்புட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை டயப்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை யூரின் டைம் போகிறோம், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துரும். பேபி ஒன்ஸ் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறப்போ ஒரு பிரெஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் மில்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிரெஸ்ட்டில் நீங்கள் கொடுங்க. அரைகுறையாக இந்த சைடு அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த லாஸ்ட்டு மில்க்கு, அந்த ஃபஸ்ட்டு வர்றது 4 மில்க்கு, அந்த லாஸ்ட் வர்றது அந்த மில்க் இருக்குங்களா, ஸோ அது தேங்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பேபிக்கு அது போனாலுமே ஒரு மாதிரி கர்டி இதாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிரெஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிரெஸ்ட் இது பண்ணிக்கோங்க. பேபி இடையில விற்கினாங்கன்னா இல்லை மூச்சு ஒரு மாதிரி விட்டாங்கன்னா நல்லா தோலில் இப்படி பேபியை நல்லா போட்டு லைட்டாக இப்படி லைட்டாக டேப் பண்ணி விடுங்க, சரிங்களா? அது பேபிக்கு ஒன்ஸ் பர்ப் பண்ணி ஏப்ப விட்டுருவாங்க. சில பேபிஸ் ஏப்ப விடுவாங்க, சில பேபிஸ்க்கு ஏப்ப சவுண்டு கேட்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. பேபிஸ் லைட்டாக ஒரு 5 minutes மட்டும் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் பேபி நல்லா கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. ஏன்னா சில பேபிஸ் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. கடைசியில் சுச்சுவேஷன் பார்த்தா பர்ப்பிங், ஏப்ப வராமல் ஒரு மாதிரி அவங்களுக்கு தொண்டைக்குள்ளே நிற்கும். ஸோ அது ஒரு கண்டிஷன். பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ண நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஸோ இது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினாக நம்ம இந்த கார்லிக் சாப்பிட்டா, அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு, வெஜிடபிள்ஸு, பீட்ரூட்டு, கேரட், அப்புறம் ஸ்பினாச்,
டேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்புறம் கருவாடு, ட்ரை ஃபிஷ், அப்புறம் வந்து நான்வெஜ், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு வந்து சில ஃபுட்டு சாப்பிட்டா வந்து இன்க்ரீஸ்ட் ஆகும், சில பேருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃபுட்டு இன்டேக் எடுத்துமே வந்து உங்களுக்கு வந்து மில்க் செக்ரேஷன் அந்தளவுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரானியூல்ஸ் மாதிரி கொடுப்பாங்க டாக்டர்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் மில்கில் கலக்கியோ இல்லை ஹாட் வாட்டரில் கலக்கியோ ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து உங்களுக்கு சப்ளை இருக்கும். அட்லீஸ்ட் உங்கள் பேபி ஹங்கரை மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டாலே போதும். நம்ம பிரெஸ்ட் மில்க்கு கொடுக்கலாமா இல்லை ஃபார்முலா மில்க்கு ரெண்டுமே கலந்து கொடுக்கலாமா? ஸோ அது வந்து ஒவ்வொரு பேபி நீட் பொறுத்து. ஸோ அது வந்து உங்கள் பீடியாட்ரிஷனே உங்களுக்கு வந்து இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிரெஸ்ட் மில்க்கும் கொடுத்துட்ருக்கீங்க, ஃபார்முலா மில்க்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னா ஸோ அது வந்து அவங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபார்முலா மில்க் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ஒன்ஸ் வந்து பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து அட்வைசபிளாக இருக்கும். சர்டைன் சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் வந்து பீடியாட்ரிஷன் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. எந்த ரீசனாக இருந்தாலும் சரி, ஃபீவரோ, கோல்டோ, காஃப், லூஸ் மோஷன், வாமிட்டிங், உங்களுக்கு வேறு எந்த தொந்தரவு இருந்தாலுமே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப்பே பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சு, கோல்டு இருந்துச்சுன்னா பேபிக்கு வந்து சளி பிடிச்சிக்கும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஃபீவர் இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஹீட்டாக இருக்குமா, ஸோ அதனால் ஃபீடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேபி கொஞ்சம் கான்டாக்ட் வந்து அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோல்டு இருக்கிறப்ப வந்து ஸ்னீஸ் பண்ணுறதோ இல்லை காஃப் பண்ணுறதோ பேபி மேலே இது பண்ணாமல் நீங்கள் ஒரு சேஃபராக இருந்தாலே போதும். லாஸ்ட் டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதருக்கும் ஒவ்வொரு மாதிரி சப்ளை இருக்கும், ஒவ்வொரு பேபியோட நீட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேபிஸ் வந்து நைட் நல்லா ஃபீடிங் எடுத்துப்பாங்க, சில பேர் அந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ உங்கள் பேபி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல கிளவராக இருங்க, நல்லா பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுங்க. பிரெஸ்ட் மில்க் வந்து நல்லா தேங்காமல் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டினா உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பிரெஸ்ட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ நல்லா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுங்கள், பேபியை நல்லா பார்த்துக்கோங்க. பிரெஸ்ட் ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா மித்ஸ், நிறையா இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நியூ மதர்ஸ்க்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்கள் பீடியாட்ரிஷன்ட்ட கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. பிரெஸ்ட் மில்க் வந்து கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, பேபியோட வெயிட் கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கரெக்டாக அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்குமே ஒரி பண்ணாதீங்க. ஸோ ஹாப்பி பிரெஸ்ட் ஃபீடிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ until then, bye from Dr. Darshu. Tata, bye bye and take care.